தியானம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளான போஸ்டர், அதாவது சுகாசனம் தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். எங்கே உட்காந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 4 ஸ்லோகத்தில் விவரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவானு வாச்ச சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனமாத்மனஹா நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு, தியானம் பண்ண வேண்டிய இடம் சுத்தமாக இருக்கணும், சமதளமாக உயரமாகவோ இல்லை பள்ளமாகவோ இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தர்பை, மான்தோல், துணி இதெல்லாத்தையும் பரப்பி அதன் மேலே நம்ம மனசு ஏகாகிரத்தோட இந்திரியங்களை நிகிரகம் பண்ணிட்டு அது மேலே உட்காரணும். அந்த சுகாசனம் போஸ்டர் நம்ம சரீரம், தலை, கழுத்து இது 3ம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் எதையுமே பார்க்காம அந்த கண்ணுடைய பார்வை மூக்கினுடைய நுனியில் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது அந்த மனசனுடைய ஸ்டேட்டஸ் பிரசாந்தமாக இருக்கும், எந்த பயமும் இல்லாத அந்த பிரம்மச்சரிய விரதத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு இப்போ பகவானையே தியானம் பண்ணிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட யோகி என்னை அடையதான் அப்படின்னு பகவான் அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில்.